ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மறுபடியும் நம்ம இன்னொரு பைபிள் ஸ்டடிக்குள்ள வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்ம கடந்த நாளிலே திங்கட்கிழமையில நம்ம மோசேயை குறித்து ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே மோசேயை குறித்ததான காரியங்களை நம்ம முடித்து விடலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஒருவேளை எனக்கு சில நிமிடங்கள் கூட தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை திரும்ப நான் ரீஜாயின் பண்ண சொல்லுவேன். ஆனா கூடிய வரைக்கும் என்னுடைய டைம்ல முடித்து விடுவேன் என்று நம்புகிறேன். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம லைட்டா நம்ம கடந்த வாரத்துல பார்த்த காரியங்களையும் ஞாபகப்படுத்தி விட்டு இந்த நாளினுடைய காரியங்களுக்குள்ள வரலாம். முதலாவது இந்த வேத பகுதியை நம்ம வாசித்து விடலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகள். அது மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்ததான பகுதி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இந்த வசனங்களை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பைபிள் ஸ்டடியில இந்த காரியங்களை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். 3 நிலைகளிலே மோசேயினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோசே பிறந்த போது என்ன நடந்தது. மோசே பிறந்த போது மோசையினாலே விசுவாசிக்க முடியாது, ஆனால் மோசையினுடைய பெற்றோர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க மோசையை காப்பாற்றுவதற்கான சில முயற்சிகளை செய்தார்கள். அதற்கு பின்னணியில என்ன காரணங்கள் இருந்தது என்பதை வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்தார். மோசைக்கு தேவையான எல்லா காரியங்களையும், அவனுடைய உயிரை பாதுகாப்பதற்கான காரியங்களையும் தேவன் அங்கே செய்து கொடுத்தார். அதற்கு பின்பதாக மோசே பார்வோனுடைய வீட்டிலே வளர்வதற்காக செல்கிறார். அங்க அவர் வளரும் போது எல்லா விதமான கல்விகளையும் அவர் கற்றுக்கொள்கிறார். பெரியவன் ஆன போது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மோசே 40 வயது அந்த பருவத்தை அடைந்த போது என்ன நடந்தது என்பதை நம்ம அங்க பாக்குறோம். மோசே பெரியவன் ஆன போது அவன் தன்னுடைய விசுவாசத்திலே தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா இந்த விசுவாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு இருதயத்திலே வைத்து விட்டார்கள். ஆரம்பத்திலேயே அந்த விசுவாசம் அவனிடத்துல இருக்கிறது. இப்போ 40 வயது வரும்போது அவன் தீர்மானிக்க வேண்டிய சமயத்திலே அவன் வரும்போது அங்கே மோசே விசுவாசத்தினாலே இந்த தீர்மானங்களை எடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த காரியங்கள் தான் அவர் எதையெல்லாம் வெறுத்தார், எதையெல்லாம் அவர் தெரிந்தெடுத்தார் என்பதை குறித்து இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக நம்ம 3வது பகுதிக்கு இந்த நாளிலே நம்ம வரப்போகிறோம். கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். அப்போ மோசேயை கர்த்தர் சந்திக்கும் போது 3வது ஒரு நிலைமை இல்லைன்னா 3வது ஒரு பாட் அவருடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிறது. அது 81வது வயசு ஆகுது, 80 வயதுல. அப்ப 40 வயது வரைக்கும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் 40ல இருந்து 80 வரைக்கும் இன்னொரு பகுதி, 80ல இருந்து அவருடைய வாழ்க்கை 120 வருடம் வரைக்கும் இன்னொரு பகுதி என்று சொல்லி நம்ம 3 பகுதிகளாக பார்க்கிறோம். அப்போ மோசே பெரியவனான போது என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு முன்னால சாய்ஸஸ் இருந்தது. தெரிந்தெடுக்க வேண்டிய காரியங்களை அவர்தான் தெரிந்தெடுக்க வேண்டும். அப்ப தீர்மானங்களை அவர் எடுக்க வேண்டியதாக இருந்தது. There are choice. ஓகே, மோசே பெரியவனான போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவர் தன்னை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படின்னு சொல்லப்படுறத அவர் வெறுத்தார். அதுக்கு பொசிஷன், அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் அவர் வெறுத்துட்டு அதை அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், நீங்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பாவ சந்தோஷங்கள் என்று சொல்லும் போது அப்ப ஒரு ராஜாவா இருக்கிறது இல்லைன்னா ஒரு பதவியில இருக்கிறது பாவமா அப்படின்னு கேட்டா அது அப்படி இல்லை. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்துக்கு வெளியில இருக்கிற எல்லா காரியங்களுமே
பாவம் என்று சொல்லி நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக ஒரு காரியம் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்துல, அதுக்கு வெளியில நம்ம இருந்தோம் அப்படின்னா அது வந்து பாவம் என்று சொல்லிதான் நம்ம வந்து அதை கருத வேண்டும். சரி, இப்ப அதை அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய கண்கள் எங்க இருந்துச்சுன்னா, அது இப்போ என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்காம இனிமே வரக்கூடிய பலன் மேல் அவர் நோக்கமாக இருந்தார். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள்லாம் அவருக்கு நிறைய இருந்துச்சு, ஆனா அது அவருக்கு தேவையாக இல்லை. இனிமேல் வரக்கூடிய பலன் மேல் அவர் நோக்கமாக இருந்து அதனுடைய விளைவாக அவர் என்ன யோசித்தார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் வந்து நிந்தையை அனுபவிப்பது பாக்கியம் என்று சொல்லி அவர் யோசித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய சாய்ஸஸையும் அவருடைய டெசிஷன்ஸையும் பார்க்கும்போது அவருடைய பிரிஸ்டேஜ் இல்லைன்னா பொசிஷன், அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் இல்லைன்னா கம்ஃபர்ட், அவர் கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள், லக்ஸரி எல்லாத்தையும் அவர் வேண்டாம் தள்ளிட்டு தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையும் கிறிஸ்துவின் நிமித்தம், அதாவது தேவனை பின்பற்றுவதன் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையையும் அவர் அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவை பற்றி நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டால், அவர் தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் என்கிற அந்த அர்த்தத்துக்குள்ள நம்ம அதை கொண்டு வந்து விடலாம். சரி, இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க மோசே தன்னுடைய தீர்மானத்தை சரியாக எடுத்து விட்டார். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? தேவனோடு கூட இருப்பதற்கான காரியங்களை அவர் தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த காரியங்களை அவர் தெரிந்தெடுத்து விட்டார். தெரிந்தெடுத்து விட்ட பின்பு அவர் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வர்றாரு. அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் நான் அவர்களை ரட்சிப்பேன் என்று என்னை ரட்சகராக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத அவங்க புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த டைம்ல அங்க ஒரு பெரிய பிரச்சனை மோசேக்கு நடந்து விடுகிறது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, யாத்ரா முதல்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு ஏத்தியன் அடிக்கிறதை கண்டு, இப்போ அவனுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு எபிரேயன், இங்க சுமை சுமக்கிற அடிமைகளாக இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள், அவங்கள ஒரு ஏத்தியன் அடிக்கிறான், இது வந்து அநியாயம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அந்த 12வது வசனத்துக்கும் 13வது வசனத்துக்கும் இடையில நான் ஒரு சின்ன கமெண்ட் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டா, அநியாயத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்படிதான் கொடுப்போம், நம்முடைய ரத்தம் கொதிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அநியாயத்தை பார்த்த உடனே ஏதோ ஒன்றை செய்துவிட வேண்டும், அந்த அநியாயத்தை நிறுத்தி விட வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைப்பது ரொம்ப சாதாரணமான மனித தன்மை. இதுதான் அங்க மோசேக்கு நடந்தது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டனா, அந்த சீனை அவர் பார்த்த உடனே அவருக்கு ஒரு அந்த நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறார். ஏன் அவர் அங்கேயும் இங்கேயும் பார்த்தாரு? அது ஒரு கேள்வி. அவர் நல்லா கன்ஃபார்ம் பண்றாரு, யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஏத்தியனை வெட்டி அவனை மண்ணில் புதைத்து போட்டு விடுகிறார். அப்போ இங்க மோசே தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல தீர்மானம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நல்ல காரியம். நிந்தையை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார். நல்ல காரியம். ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு அநியாயத்தை பார்த்த உடனே அவருடைய ரத்தம் கொதித்தது, இதுதான் சொல்லணும். அப்போ அவர் உடனே என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னா, சுத்தி பாக்குறாரு, யாரும் இல்லை, யாரும் பார்க்கல. உடனே அந்த எய்த்தினை வெட்டி அவனை மண்ணில் புதைச்சிடுறாரு. அப்ப அவர் என்ன நினைச்சு அவர் செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யாரும் இல்லை, யாரும் பார்க்கல, நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ அவர் ஏன் ஒருவரும் இல்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணாரு, யாரும் பார்க்கலன்னு ஏன் யோசித்தார் அப்படின்னு கேட்டா, ஒரு எய்த்தினை அவர் கொன்றால் அதற்கு பின்னால ஒரு விளைவு இருக்கும் என்கிறது மோசேக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல அவர் துணிந்த சில காரியங்களை அவர் செய்து விடுகிறார். இப்ப அடுத்த நாள் நடக்கிற சம்பவத்துல என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்க மோசே செய்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது என்று மோசேக்கு தெரிகிறது. ஆஹா, நம்ம அவர் சீக்கிரட் நினைச்சோமா, இல்ல எல்லாருக்கும் தெரியுதே அப்படின்னு. அது மோசேக்கு மட்டும் தெரிய வரவில்லை, அந்த மெசேஜ் பார்வோன் வரைக்கும் போயிருச்சு. இவன் பார்வோனுக்கு போன உடனே பார்வோனுக்கு நல்லா தெரியும், இந்த மோசே ஒரு எய்த்தியன், ஒரு எபிரேயன், அவன் ஒரு எய்த்தியனை கொண்டிருக்கான் அப்படின்னா இவனை வளர விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவர் என்ன யோசித்து அவங்க கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா, ஒரு நாள் இந்த எபிரேயர்கள் வந்து நம்ம எதிரிகள் கூட சேர்ந்து நமக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்களை அடிமைகளா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. இப்ப இந்த மோசே இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறார். அப்ப பார்வோன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு, மோசையை கொலை செய்யறதுக்கு அவர் ஒரு வழியை தேடுறார். அவர் உடனே கொண்டிருக்கலாம், ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னா, அவருடைய மகள் அவரை வளர்க்கிறதுனால அவர் ஒரு வழி தேடுகிறார். இது மோசேக்கு தெரிந்து விட்டது. இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, அங்க ரெண்டு வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். ஒண்ணு பயம்,
ரெண்டாவது தப்பி ஓட வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும். தப்பி ஓடிட்டார். இப்போ இந்த சீன் அப்படி நம்ம பார்க்கும்போது, இப்ப மோசே செய்த காரியம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஆண்டவர் தவறுகளின் மூலமாக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. அவர் எல்லா காரியங்களையும் நியாயமாக செய்யக்கூடிய தேவன். அப்ப இந்த எகிப்தியனை இவர் கொலை செய்தது நியாயமா அப்படின்னு கேட்டா அது தேவனுடைய சித்தத்துக்குள்ள இல்ல. ஆனா மோசே தன்னுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி, நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா ரத்தம் கொதிச்சதுனால அவர் செய்து விட்டார். இப்ப அதனுடைய விளைவு, ஒரு தவறான ஒரு காரியம் நடந்து விட்டது, அதற்கு ஒரு விளைவு வருகிறது. இந்த விளைவு அப்படியே வச்சு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இங்க இருந்து மோசே ஓடி போக போறாரு. அப்ப மோசே எங்கே ஓடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆண்டவர் மோசேக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்தை ரெடி பண்ணி வைக்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அங்க யோசேப்பு ஒரு சரியான காரியத்தை செய்கிறான், அதுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை வருது. அவன் எங்க போனாலும் அவனுக்கு அங்க ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், ஜெயிலு. சரியான காரியத்தை செய்ததற்காக யோசேப்பு சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருந்துச்சு. யோனா ஒரு தவறான காரியத்தை செஞ்சு அவர் கப்பல்ல பிரயாணம் பண்றாரு. அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பண்ணணும்னு கேட்கும் போது யோனா சொல்றாரு, என்னைய தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்ப அங்க என்ன நடக்குன்னா, கடல்ல போடும் போது அங்க ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் போதும் சில நேரங்களில் தேவன் நமக்கு என்று ஒரு இடத்தை நியமித்து வைத்திருக்கிற மாதிரியே, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம சில காரியங்களை செய்யும் போதும் தேவன் நமக்கு என்று ஒரு இடத்தை நியமித்து வைத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, we have to be in the center of God's will. தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். சில நேரங்கள்ல நம்ம சரியான காரியங்களை செய்யும் போது தேவன் அங்கே கொண்டு போகிறார். சில நேரங்கள்ல தப்பான காரியத்தை செய்யும் போது கூட நம்மள தேவன் கிருபையாக அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறார். இப்படிதான் நம்ம அந்த காரியத்தை பார்க்கணும். அப்ப மோசே தப்பி ஓடும் போது அவர் எங்க ஓடுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவனுக்கு நியமித்து வைத்த ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அவர் எங்க போறாருன்னா, மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இந்த மோசேக்கு சில விஷயங்கள் நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றுல இந்த கானான் தேசத்திலே குடியிருந்த மக்கள் இவங்க எல்லாருமே இந்த பார்வோனுக்கு கப்பம் கட்டக்கூடியவர்களாக, பார்வோனுடைய அடிமைகளாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. அப்போ இந்த மோசே கானான் தேசத்துக்கு நேரா ஓடி இருந்தாருன்னா, அங்க உள்ளவங்க பிடிச்சு பார்வோன் கையில மோசையை கொடுத்துருவாங்க. அதனால அவர் ரொம்ப யோசித்து தான் அவர் மீதியான் தேசத்துக்கு நேராக ஓடி போகிறார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்ப மோசேக்கு நல்லா தெரியுது எங்க ஓடணும்னு சொல்லி அவர் மீதியான் தேசத்துக்கு போயிடுறாரு. அங்க சில சம்பவங்கள் நடக்கிறது. அங்க அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய குமாரத்திகள் வர்றாங்க, அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு. அவங்க அப்பா கூட்டு வர சொல்றாரு, இவர் போறாரு. அந்த மனுஷன் கூட அவர் தங்குறாரு. அங்க அவனுக்கு ஒரு மனைவியையும் கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அப்போ இங்க மோசேயை எகிப்தில் இருந்து தேவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அது எப்படி அந்த காரியம் சரியான காரியம் என்று நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா தேவன் மோசேக்கு ஒரு இடத்தை வைத்திருந்தார். எங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மீதியான் தேசத்துல. அங்க ஒரு 40 வருடம் அவர் இருக்க வேண்டியது இருக்குது. அந்த வனாந்தரத்திலே அவர் சுற்றி வர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இவர் அந்த 40 வருடம் இப்ப என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அங்க அடங்கி இருக்கிறார். அப்ப ஒருவேளை அவருடைய மனதிலே என்ன ஓடி இருக்கலாம் என்று சொல்லி பார்த்தால் பல வகையான எண்ணங்கள் ஓடி இருக்கும். ஒன்னு அவர் யோசித்து பார்த்திருப்பாரு, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம தவறான காரியத்தை செய்து விட்டோமோ அப்படிலாம் அவர் யோசித்திருப்பார். கண்டிப்பா யோசித்திருப்பார். ஏன்னா அதனாலதான் அவர் ஓடி வர வேண்டியதாயிருச்சு. அப்ப அவருக்கு என்ன தெரிந்திருக்கும் என்றால், நம்ம விசுவாசம் தவறா அப்படின்னு அவர் யோசித்து பார்த்திருப்பார். ஆனா அவருக்கு திட்டமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், விசுவாசம் தவறு இல்லை. ஏன்னா விசுவாசம் அவருடைய இருதயத்துல ஆழத்துல இருக்குது. என்ன இருக்குது? அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கமா இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவர் ரெடியா தான் இருந்தார், சஃபர் பண்றதுக்கு ரெடியா தான் இருந்தார். ஆனா இந்த காரியங்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, 40 வருஷமா என்ன செய்வது என்று தெரியாமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி அவர் கடத்தி கொண்டிருக்கிற காலத்துல அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, தேவன் எப்படி அவர்கிட்ட கிரியை செய்தார் அப்படிங்கிறது நமக்கு சரியான எந்த விவரங்களும் அங்கே கொடுக்கப்படவில்லை. அங்க அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு அவர் பேரிடுறாரு, நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிடுகிறார். இதெல்லாம் அங்க நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்த பின்பு எகிப்துல ராஜா செத்து போறார். எந்த ராஜா? மோசையை கொல்ல வேண்டும் என்று தேடின அந்த ராஜா செத்து போறார். அப்படின்னா அந்த 40 ஆண்டு காலத்துக்குள்ள நடக்கக்கூடிய காரியங்கள். அப்ப அது கூட பல ஆண்டுகளுக்கு பின்னாலதான் நடந்திருக்கணும். இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க அடிமைத்தனத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிறார்.
அவர் யாக்கோபோடு செய்த, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அப்ப தேவன் மறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏற்கனவே இன்னொரு வசனத்துல நம்ம என்ன வாசிப்போம் கேட்டா, அந்த 430 வருடங்கள் நிறைவேறின அந்த நாளிலே அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வந்து வாசிப்போம். அப்ப இங்க என்னன்னு கேட்டாச்சுன்னா, இங்க சில காரியங்களை கர்த்தர் அவருடைய டைம்ல கரெக்டா செஞ்சுட்டே வர்றார். இப்போ மோசே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் அரண்மனையில இருந்து ஒரு ராஜாவாக இருந்திருக்க வேண்டிய மோசே இப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற ஓரை அங்க வரைக்கும் வர்றாரு. அங்கதான் அங்க ஒரு முச்செடியின் நடுவில் தேவன் மோசேக்கு தரிசனமாகிறார். பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னாலே அவன் விசுவாசத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்தான். ஆனால் அப்போ தேவன் அவங்கிட்ட வந்து தரிசனம் ஆகவில்லை. ஏன் ஆகல? நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. இப்போ 40 வருடங்களுக்கு பின்னதாக தேவன் மோசேக்கு தரிசனமாகிறார். அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, God has his own time, God's timing. அப்போ மோசையை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ மோசையை பார்த்து அவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொன்னார். அப்ப இங்க கர்த்தர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீதான் அந்த ரட்சகன். எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வர போறது நீதான். நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்த பாத்தியா, அந்த நீதான், அதேதான். அப்படின்னா என்னன்னு கேட்டா, மோசே பிறக்கும் போது அவனுடைய பெற்றோர் அவனை அழகுள்ளவன் என்று கண்டார்கள். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அது வந்து சம்திங் டு டூ வித் அந்த தேவனுடைய அழகு அப்படிங்கிற ஏதோ ஒரு காரியத்தை அங்க இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த விசுவாசம் என்பது தொடர்ந்து வருகிறது. மோசே தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அது 40 வயசுலயே அவனுக்கு தெரிந்திருந்தது. அவன் சரியான ஒரு தீர்மானத்திற்குள் தான் வந்திருந்தான். ஆனால் அவன் செய்த காரியம் தான் சரியாக இருக்கவில்லை. அதனால என்ன நடந்துச்சுன்னா, இவர் 40 வருடம் இவர் வனாந்தரத்துக்கு வர வேண்டியதாக மாறிவிட்டது. இப்ப அப்படியே ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். இப்ப மோசே என்ன பண்ணிருந்திருக்கலாம் 40 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா, தீர்மானங்களை எடுத்த பின்பு அவர் வெயிட் பண்ணியிருந்திருக்கணும். என்ன வெயிட் பண்ணிருக்கணும்னா, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார். மோசே கொஞ்சம் தன்னுடைய சுய காரியங்களை அவர் செயல்பட்டார். சுத்தி பார்த்தாரு, யாரும் பார்க்கல, நம்ம வந்து இந்த எகிப்தினை கொண்டு விடலாம் என்று அவர் யோசித்து விட்டார். அங்கதான் அவர் தப்பு பண்ணிட்டார். சரி, அதனுடைய விளைவாக இவர் இங்க வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு அவர் பொறுமையாக இருந்திருந்தால் தேவன் வேற ஒரு விதத்திலே இந்த காரியத்தை செய்திருப்பார். ஆனா கூட மோசேக்கு 80 வயசு ஆகும் போதுதான் அவர்களை அவர் அழைத்து கொண்டு வந்திருப்பார். ஏனென்றால் எப்ப 430 வருஷம் முடியுதோ அப்பந்தான், அந்த நாள்ல தான் அவங்க கிளம்புனாங்க அப்படின்னு போட்டிருக்குது. அப்படியானால் தேவனுடைய டைம் டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுல மோசே அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் நம்ம பாக்குறோம். இங்க சொல்றாரு, நான் உன்னைய அனுப்புவேன் அப்படின்னு மறுபடியும் அவனை அழைக்கிறார். இப்போ அவனை மறுபடியும் அழைக்கும் போது அவர் அவன்கிட்ட, இப்போ நமக்கு அந்த கதை முழுசும் தெரியும், அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இவன் அதுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்றான். அந்த எக்ஸ்கியூஸ் சொல்றதெல்லாம் நம்ம அதுக்கு கதையில வாசித்திருப்போம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு சில ப்ராமிசஸ் கொடுக்குறாரு. நான் உன் கூட இருப்பேன். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வாயில இருந்து, உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். பாருங்க, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு பேச வேண்டியதெல்லாம் நான் போதிப்பேன். இதெல்லாம் ப்ராமிசஸ். இப்போ தேவன் அவனை அழைக்கிறார் சரியான ஒரு நேரத்துல. அப்படி அழைத்து அவனை அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது அங்க God has his own plan, எப்படி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து பலத்த கையினால, நான் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விட மாட்டான். ஆனா இது எகிப்தின் ராஜாவை கடினப்படுத்தினதும் தேவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த தேவன், இந்த இஸ்ரவேலர்களின் தேவனாக அந்த தினத்துல வெளிப்பட்ட தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்துல வந்து இந்த பார்வோன் தான் உலகம் முழுவதுக்கும் உள்ள ஒரு பெரிய வல்லமையான ஒரு ராஜா. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூப்பர் பவருக்கு என்ன நடக்குங்கிறத முழு உலகமும் அறிந்து கொள்ளும். அப்ப எகிப்திலே ஏதாவது நடந்தால் அங்கே யார் அதை செய்கிறார், ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் செய்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அப்போ தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துல இப்ப மோசேயை அழைத்து அனுப்புறாரு. God's plan is going to be fulfilled. அந்த பிளானை நடத்தும் போது அங்க மோசேக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ராமிசஸ கொடுக்கிறாரு. நான் உன் கூட இருப்பேன், நான் உன் வாயில இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ராமிசஸ கொடுக்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, எகிப்திலையும் அவர் எல்லா சிச்சுவேஷன்ஸையும் மாத்தி வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் உன் பிராணனை வாங்க தேடினாங்களோ அவங்க எல்லாம் இப்ப இல்ல, அவங்க எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். அப்ப நான் எல்லா சிச்சுவேஷனையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரெடி.
சீன் ரெடி. இப்போ நீ வந்து உள்ள போகணும், ஏன்னா இதுதான் என்னுடைய பிளான். நீ உள்ள போகும்போது நான் உனக்கு கூட இருப்பேன் என்கிற இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இதை நம்ம அப்போஸ்தலர்ல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு நாள்ல இந்த இஸ்ரவேலர்கள் மோசேயை யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல் ஒன்னியே எங்களுக்கு நியாயாதிபதியா வச்சது யாருன்னு அவங்க கேட்டாங்க. அந்த ஒரு எபிரேயன் கேட்டான். அப்பதான் இவர் ஓடி வர வேண்டியது இருந்தது. இப்போ அதே மோசேய தேவன் தரிசனமான உடனே அவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பப்படுகிறான். அப்போ மோசே தானாக தன்னை ஏற்படுத்தி கொள்ள கூடாது, தேவனால் அனுப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் இங்கே வருகிறது. மோசே அனுப்பப்படும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிருக்கணும், தேவனிடத்துல கேட்டிருக்கணும், ஆண்டவரே என் விசுவாசம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் ரெடியா இருக்கேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்டிருக்கணும். உடனே அந்த பவுல வந்து அந்த தமஸ்கு சாலையில வந்து தேவன் சந்திச்ச உடனே அவன் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு கேட்டான். மோசே 40 வயசுல அதை கேட்டிருக்கணும், அவர் கேட்கல, அவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தேவன் அவரை நிறுத்தி வைத்து விட்டு இப்போ அனுப்புறாரு, பிளான சொல்லி அனுப்புறாரு. இப்போ தேவன் அனுப்பும் போது இவர் எப்படி போனார்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போறாரு. ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்ப அனுப்புகிறவர் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறவர் அனுப்புகிறார். அப்ப இங்க இப்ப இவர் போகும்போது காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பது பிரச்சனையே இல்லை, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தான் அங்கிருந்து அவங்களை அழைத்து கொண்டு வந்தார். 40 வருஷ காலம் வனாந்தரத்துல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருவதற்கு ஒரு உதவி செய்தார். இதுதான் வந்து ஸ்தேவான் வந்து இங்க பேசுறார். அப்போ தேவன் தரிசனமாவது, தேவன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு ஒரு அவசியமான ஒரு காரியமாக இங்க இருக்கிறது. அப்ப நம்ம எபிரேயர்ல எப்படி வாஸ்தவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஏத்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார். எப்போ? அரண்மனையில இருக்கும்போது 40 வயசுல. அப்ப அவனுடைய ஆக்ஷன்ல ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய திட்டத்தை அவன் அறிந்து கொள்ளாதவனாக இருந்து விட்டதினாலே ஒரு தவறு நடந்து விட்டது. இப்போ நம்ம இந்த ஏற்கனவே ஒரு 2 வசனத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அவன் பயந்து தப்பி ஓடினான் அப்படின்னு நம்ம யாத்ராகமத்துல வாசித்தோம். எபிரேயர்ல நம்ம 11வது வசனத்துல அவன் பயப்படாமல் ஏத்து விட்டு போனான் அப்படின்னு வாசித்தோம். இப்பதான் இந்த வசனங்கள் வருகிறது. நீங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, 26வது வசனம் எப்ப நடக்குது அப்படின்னா 40 வயசுல நடக்குது. இந்த 27வது வசனம் எப்ப நடக்குதுன்னா 81 வயசுல நடக்குது. இதுக்கு இடையில உள்ள காரியங்களை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவன் வாக்கு தத்தத்தோடு மோசேயை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த மாதிரி தேவன் அனுப்பும் போதுதான் இங்க என்ன நடக்கிறது, இங்கே இவன் இப்போது உறுதியாக இருக்கிறான். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, அதாவது காண முடியாத அந்த தேவனை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறவனை போல அவன் பிஹேவ் பண்ணான். இதான் அதுக்கு அர்த்தம். அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, நம்ம தேவனை நம்ம பிசிக்கல் கண்களால நம்ம பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறவனுடைய ஒரு பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, தேவனை கண்ணு முன்னால பார்த்துக்கிட்டே அவன் வேலைகளை செய்தால் எப்படி செய்வானோ அப்படி செய்வான். அப்படித்தான் மோசே அங்கே இருந்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே பயப்படாமல் என்று சொல்வது இது 80வது வயதுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு காரியம். இந்த ஸ்கிரீன் நம்ம ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்லைடை வந்து ஏற்கனவே நான் கொண்டு வந்திருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 2:14 மோசே பயந்தான், மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடினான். எதுக்கு? பயத்துல. ஆனா எபிரேயர்ல என்ன வாஸ்தவம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, அங்க உறுதியாயிருந்தான், ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எய்த்து விட்டு போனான். இது ரெண்டும் கான்ட்ராடிக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டா கான்ட்ராடிக்ட் ஆகல. 2:14 40 வயசுல நடந்தது. இங்க எபிரேயர் 11:27 நம்ம வாசிக்கிறது 80 வயசுல தேவனால் அனுப்பப்பட்ட போது. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம இப்படி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். பாருங்க, அங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பார்வோன் அவனை கொல்ல வகை தேடினான். இங்க டைரக்டாவே சொல்றான், நீ என் முகத்தை திரும்ப பார்த்த அப்படின்னா நீ செத்த அப்படின்னு சொல்றான். அப்போ மோசே சொல்றான், நீ சொல்றது கரெக்ட், நான் இன்னும் உன் முகத்தை பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இந்த சீனை தான் நம்ம வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பாக்குறோம். அவன் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவில்லை. ஏன்னா ராஜாவால ஒன்னும் பண்ண முடியாது. என்னுடைய தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் தலையில இருக்கிற ஒரு முடியை கூட இந்த ராஜாவால எடுக்க முடியாது என்பது மோசேக்கு தெரியும்.
அவர் ரொம்ப போல்டா போனான். அப்ப இப்போ இந்த 80 வயசுல தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற மோசேக்கு கொஞ்சமும் பயம் கிடையாது. விசுவாசத்துல நிற்கும் போது பயம்னு ஒண்ணு வர வேண்டியது இல்ல. நம்ம விசுவாசத்துல என்ன செய்யறோமோங்கிறத கரெக்டா செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? தேவனுடைய திட்டத்தை ஃபாலோ பண்ணிருக்கணும். தேவனுடைய ப்ராமிசஸை கிளைம் பண்ணி அதுக்கு மேல நம்ம நின்றுக்கணும். ஒருவேளை அந்த சொல்ற காரியங்களை பார்த்தீங்கன்னா அப்ப திட்டத்தை எப்படி அறிந்து கொள்வது, எந்த ப்ராமிஸை கிளைம் பண்றப்பெல்லாம் கேள்விகள் வரும். இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும். நமக்கு டைம் குறைவா இருக்குது, அதனால எப்படி அதை மீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ மோசே விசுவாசத்தினுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்றால், காண முடியாத தேவனை காண்கிற ஒருவனை போல அவனுடைய பிஹேவியர்ஸ் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்போ அவர் பயப்படல, அவர் ரொம்ப தைரியமாக வருகிறார். அதான் விசுவாசத்தினுடைய விளைவு. அந்த விசுவாசத்தினுடைய விளைவு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்ஸ் பிளான். அப்ப கடவுள் சொல்றாரு, நீ பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதுக்குன்னா விசுவாசம் கேள்வியே கேட்க கூடாது. ஆண்டவர் சொன்னது. ஆனா இப்படி செஞ்சா என்ன நடக்கும், அப்படி ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யணும் அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட போய் விளக்கம் எல்லாம் கேட்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் சிஸ்டம், இந்த ஸ்டெப் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. அவனுக்கு விசுவாசம் இருந்ததுனாலே கேள்வியே கேட்காம தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே செய்ய சொன்னா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஏத்தியருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுகிற போது இங்க இஸ்ரவேலருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அவன் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். சரி, அது அப்படியே நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னா அந்த விசுவாசம் தான் அவங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது. என்ன கொண்டு போகுது? அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் போது ஒண்ணு, இந்த பஸ்கா இவர்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தை அவங்க வளர்ந்த தரையை கடந்து போறது மாதிரி கடந்து போனாங்க. பெரிய மிராக்கிள்ஸ் கர்த்தர் செய்கிறார். ஏத்தியர் என்ன நினைச்சாங்கன்னா, தரை காய்ச்சி தானே இருக்கு, நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு போனாங்க. அங்க ஆண்டவர் அதை எதற்கு செய்தார் என்றால், ஏத்தியரை அந்த கடலிலே அமிழ்ந்து போக செய்வதற்காகத்தான் அதை செய்தார். அப்படின்னா தேவனுடைய திட்டங்கள் மனிதனுடைய திட்டங்கள் அல்ல. தேவனுடைய திட்டங்களை மனித அறிவினாலே அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவன் சொல்கிறதற்கு கீழ்ப்படிந்தால் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய நேரம் முடிய போகிறது. இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ரீஜாயின் பண்ணிருங்க. இன்னும் சில ஸ்லைட்ஸ், 2-3 ஸ்லைட்ஸ் வைத்திருக்கிறேன், நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, அப்ப இங்க நம்ம இந்த வசனத்துல வாசிக்கக்கூடிய 2 காரியங்கள், ஒன்று பஸ்காவை குறித்து, இன்னொன்று இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போன இந்த காரியத்தை குறித்து. இந்த 2 காரியத்தை மட்டும்தான் இந்த எபிரேயர் நிருபத்துல அவர் மோசேயினுடைய வழிநடத்துகிற காரியத்துல அவர் பேசுறாரு. அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு தெரியும். நம்ம யாத்ராவும் லேவியராவும் என்ன உபாகமத்தெல்லாம் வாசித்தா எவ்வளவோ காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவர் இந்த 2 காரியங்களை மட்டும்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா அவர் எரிகோவுக்கு போயிருவாரு. அது யோசுவாவின் காலத்தில் நடந்த காரியம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க எபிரேயர் நிருபத்துல இவர் இந்த 2 காரியங்களையும் ஓகே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த விசுவாசம் ஒரு சைட்ல நம்ம என்ன பார்த்தோம் கேட்டா சாய்ஸஸ் அண்ட் டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப சாய்ஸஸ் நமக்கு முன்னால நிறைய இருக்குது. அநேக காரியங்களை நம்ம நம்முடைய கண்கள் எதன் மேல் இருக்கிறது என்கிறதன் அடிப்படையிலே, இப்ப மோசையினுடைய கண்கள் எதற்கு மேல இருந்துச்சுன்னா, இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்தான். அதனால அவனுடைய தீர்மானங்களிலே இந்த அநித்தியமான காரியங்கள், இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், இந்த பிரெஸ்டீஜ், இந்த ட்ரெஷர், இந்த பிளஷர், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் வெறுத்தார். ரொம்ப கரெக்டா செஞ்சார். அவர் என்ன தெரிந்தெடுத்தார் என்றால், தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதையும் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை சுமப்பதையும் அவர் தெரிந்தெடுத்துக் கொண்டார். அதெல்லாம் ரொம்ப சரியான காரியங்களாக அவர் செய்து விட்டார். ஆனா இப்போ ஃபெய்த் அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா அங்கதான் இல்ல. அங்க என்ன ஃபெய்த்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, the faith has to understand God's plan. கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்மளா நம்முடைய திட்டத்தை கொண்டு போய் தேவனுக்கு நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் அநேக ஊழியர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விசுவாசம் என்கிற பேர்ல நினைச்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, தேவனிடத்தில் ஒரு திட்டம் உண்டு. ஒருவேளை இந்த மோசையினுடைய காலத்துல பார்க்கும்போது தேவன் அந்த திட்டத்தை மோசைக்கு தான் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால், நமக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது. there is a plan of God. என்ன நடக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு பிளான் இருக்குது. ரைட், இந்த பிளானுக்காக தேவன் யாரை அனுப்புகிறாரோ அவர்களுக்கு அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு யாரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாக்குத்தத்தத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுடைய பிளானை செயல்படுத்துவதற்கு யாரும் கொடுக்கிறது இல்லை. முதல் ஸ்டெப்பு
தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு நம்ம அந்த திட்டத்துல இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திட்டத்துக்குள்ள நம்ம இருக்கும் போதுதான் இந்த ப்ராமிசஸ் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. அப்ப இங்க மோசே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவன் அனுப்புகிறார், அவர் போகிறார். அப்ப என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் அவர் செய்யறார். So he abides by God's plan. தேவனுடைய திட்டங்களில் அவர் நிலைத்திருந்து தேவனுடைய திட்டத்துக்கு செயல்படுகிற ஒரு கருவியாக அவர் மாறிவிட்டார். அப்ப ஆண்டவர் அனுப்பும் போது எப்படி அனுப்புனார் அப்படின்னு கேட்டா, அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புனார். நான் உன் கூட இருப்பேன், நான் வாயிலிருந்து பேசுவேன். இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் வரும். எல்லா வாக்குத்தத்தங்களும் எதற்காக கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறதே ஒழிய, மோசே வெறுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த உலகத்தினுடைய பதவி, பிரெஸ்டீஜ், அந்த பிளஷர், அந்த ட்ரெஷர் அதுக்கு இல்ல. நம்ம யோவான்ல வாஸ்தவம் அப்படின்னா, 1 யோவான்ல வாஸ்தவம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்ப அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ப்ராமிசஸ் கிளைம் பண்ணும்போது அந்த ப்ராமிசஸ் எதுக்கு கிளைம் பண்றாங்க? இந்த காரியங்களுக்காக, இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக கிளைம் பண்றாங்க. அப்படிதான் இன்னைக்கு சர்ச்சஸ்ல சொல்லியும் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, promises are given for fulfilling God's plan. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வாக்குத்தத்தங்கள். அப்ப எவன் ஒருவன் தேவனுடைய திட்டத்துல தன்னை இணைத்துக் கொண்டு அதை நிறைவேற்றுகிறானோ அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பான். அப்ப வாக்குத்தத்தங்களை தனியா பார்த்துட்டு நான் லக்ஸூரியஸா வாழணும், நான் சுகமா வாழணுங்கிறது கடவுளுடைய திட்டம், நான் பணக்காரனாக வாழணுங்கிறது கடவுளுடைய திட்டம், அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே, அது தவறு. தேவன் உன்னை அனுப்புகிறார் என்றால் தேவன் உன் கூட இருப்பாரு. அதுக்காக கஷ்டங்களே வராது அப்படிங்கிறது இல்ல, கஷ்டங்கள் வரும், ஆனால் தேவன் கூட இருப்பார். கடைசியில நமக்கு இனி வரும் பலன் ஒண்ணு இருக்குது, ரைட்? அது கூடவே என்ன வரும்னு கேட்டாச்சுன்னா, தேவன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எப்போ தேவன் ஒரு திட்டத்தை நம்ம கையில கொடுக்கிறாரோ அப்ப அதுக்கான ப்ராமிசஸையும் தருவாரு, அதற்கான ப்ரொவிஷன்ஸையும் தருவாரு. அத வில்லியம் கேரி நினைக்கிற யாரோ ஒரு மிஷனரி அவர் சொல்லிருக்கும் சொல்லுவாரு, தேவனுடைய வேலையை தேவனுடைய வழியிலே செய்யும் போது தேவனுடைய ப்ரொவிஷன்ஸ், அதாவது தேவனுடைய பொருள் சந்திப்பு குறைவுபடாது அப்படின்னு ஒரு மிஷனரி சொல்லியிருந்தார். அது ரொம்ப உண்மை. இங்க மோசே கையில அவர் ஒரு பிளானை கொடுத்தாரு, ஒரு ப்ராமிசஸ கொடுத்தாரு, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நடக்கிற செயல்கள் எல்லாம் இன் ஹிஸ் டைம், அவருடைய வேலையிலே. மோசே அவசரப்பட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடணும்னு நினைச்சாரு, அப்படிலாம் முடியாது. இன் ஹிஸ் வே, அவர் எப்படி செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படித்தான். நேர பார்வோன் கிட்ட போய் பேசுன்னு தான் சொன்னாரு. போய் உன் சகோதரர்கள் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கா இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லல. நேரம் அங்க போ, எப்படி அனுப்புனாரோ அப்படி, என்ன பேச சொன்னாரோ அப்படி, தேவனுடைய வழியிலே, தேவனுடைய பலத்திலே, இல்லைன்னா அதை ப்ரொவிஷன் சொல்லலாம். தேவன் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ அப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய மாம்சத்தின்படி, நம்முடைய திட்டத்தின்படி, நம்முடைய க்ரூக்கட்னஸ், நம்முடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. God has his time, God has his ways, God has his strength. அப்போ faith என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து தேவன் கொடுக்கிற காரியங்களின் அடிப்படையில் இந்த காரியங்களை செய்து முடிக்கும். இதுதான் faith. அப்ப அதுக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் வெறுத்து விட வேண்டுவதும், நம்முடைய கண்களை பரலோகத்தின் மேல் செட் பண்ணுவதும், நம்ம தீங்கு அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லைட கொஞ்சம் வித்தியாசமா பார்த்திருப்போம். மோசேயினுடைய விசுவாசத்தின் விளைவு எப்படி இருந்துச்சுன்னா, the result of Moses faith அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அவருடைய கண்கள் எங்க இருந்துச்சுன்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தது. அதனால அவர் எதுக்கு ரெடியா இருந்தாருன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற நிந்தையே ரொம்ப பாக்கியம் நினைச்சாரு. ஐயோ என்னை ஆண்டவரே காப்பாத்த, என்னை கைவிட்டீரு அப்படின்லாம் அவர் கதறல. He rejected prestige and position, pleasure and comfort, treasure and luxury. இதெல்லாம் அவர் வெறுத்துட்டாரு. எப்போ? 40 வயசுல. இப்போ 80 வயசுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் மெச்சூர்ட் பிலீவரா மாறி இருக்கிறார். இந்த மெச்சூரிட்டி என்ன பண்ண வச்சுச்சு அப்படின்னா, now Moses abides by God's plan. நான் உன்னை அனுப்புவேன், நீ போ, நான் சொல்ற மாதிரி ஒரு கம்பை எடுத்துட்டு போ, பாரு உன்னுடைய பத்த கலைகளை தெரியல, நான் என்ன சொல்றேனோ அதை செய்வார். He acknowledges God's promises. ஓகே, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பேசுவாரு, என் வாயில அவர் தான் பேசுகிறார், இது அவர் கரெக்டா வச்சிருந்தாரு. கடவுள் தேவன் அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ he was depending on God's plan, God's promise and God's provision. பாருங்க, அவர் எதை விட்டார், எதை அவர் ஃபாலோ பண்ணாரு,
அதுக்கு இடையில இருந்த காரியம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுதான் மோசேயினுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறது. ஒரு மேன் ஆஃப் காட் அவர் ஒரு புக்ல இந்த மாதிரி எழுதியிருந்தாரு, when we are spiritually mature, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து வளர வேண்டும் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம when we are mature என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, there is no difficulty in decision makings. இப்ப வந்து நிறைய நேரத்துல நம்ம தேவனுக்காக நம்ம தீர்மானங்களை எடுப்பது நமக்கு ஒரு கஷ்டமான காரியங்களாக தெரிகிறது. அப்போ ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவலா மெச்சூர்ட் பீப்புளுக்கு டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, பிகாஸ் காட்ஸ் வில் அண்ட் அவர் வில் போத், காட்ஸ் வில்லும் தேவனுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாக இணைந்திருக்கும். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நம்ம விரும்புவோம். அப்போ நமக்கு டெசிஷன் மேக்கிங் கஷ்டமாவே இருக்காது. ஆரம்ப கால விசுவாசிக்கு டெசிஷன் மேக்கிங் கஷ்டமாக இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு டெசிஷனை எடுத்தே ஆகணும். ஆனா மெச்சூரான பிலீவருக்கு தீர்மானங்கள் எடுப்பதுல கஷ்டமே இல்லை. ஏன்னு கேட்டா இவருடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்றாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. அப்ப எப்போ எனக்கு தீர்மானம் எடுக்கிறதுல கஷ்டம் இல்ல, தேவன் விரும்புகிற காரியத்தை தான் நானும் விரும்புகிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறானோ, அப்போ அவன் மெச்சூர் ஆகிவிட்டான், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். நான் 2 பேசேஜஸா வாசித்துட்டு நான் அந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல ஆரம்பித்து பின்னால வருது. இதை நான் அப்படியே வாசித்துட்டே வர, கொஞ்சம் ஸ்லோவாவே வாசிக்கிறேன். இதை கொஞ்சம் அப்படி கவனமாக கவனியுங்கள். இது வந்து ஒரு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அறிவுரை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதெல்லாம் ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருகிற வசனம். இதுல இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம வாசித்துட்டே வரும்போது, இதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்லுதுங்கிறது ஒரு ஷாக்கிங் மேட்டர். நம்ம அடுத்த வசனத்துல என்ன எதிர்பார்ப்போம்? விசுவாசத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து அடங்கி இருங்க, நீங்க வந்து பெருமை இல்லாதவங்களா இருங்க, தெளிந்த புத்திரா இருங்க, விழித்திருங்க, நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க அப்படிலாம் சொல்லிட்டே வரும்போது அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லும் போது பாடுகளை விட்டு ஓடிப்போங்கன்னு சொல்லல. அந்த பாடுகளை சகிக்கிறது தான் பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம். பாவத்துக்கு விரோதமா ஏத்து நிக்கிறதும் பிசாசை ஏத்து நிக்கிறதா. பாடுகளை தேவன் அனுமதிக்கும் போது அந்த பாடுகளை விட்டுட்டு நம்ம ஓடுறது இல்ல, அந்த பாடுகளை நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து விசுவாசத்தில் உறுதியா இருப்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்க, பேதுரு பேசிட்டே வரும்போது அவர் எப்படி ஒரு விசுவாசியை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது, செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டே வரும்போது கடைசியில் அவர் எங்க வந்து முடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பாடுபடுவதை பற்றியும் பேசுகிறார். அப்படின்னா ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பாடுகள் என்று சொல்லி ஒன்று உண்டு, அதை பிசாசு கொண்டு வருவான். ஆனா நம்ம அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தேவன் நம்மை பாட அனுபவிக்க அனுமதிப்பார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம அந்த பாடுகளின் மத்தியில தேவன் நம்மை பலப்படுத்தி நிறுத்துவார், நம்ம நிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்கணும். ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, சங்கீதம் 105 இப்படி எழுதி இருக்குது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். விசுவாசத்தினுடைய விளைவை பாருங்க. யோசேப்பு பரிசுத்தமாக வாழ அவன் விரும்புறான். அவனுக்கு என்ன நடக்குன்னா, அவன் சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் தப்பு செய்யல, அவன் பரிசுத்தமா தான் வாழ்ந்தான். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், பாருங்க, கர்த்தர் சொல்லியிருந்தார் எல்லாரும் அவனை வணங்குவாங்க அப்படின்னு. அந்த வார்த்தை நிறைவேற டைம் வர்ற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
அவன் வசனத்துப்படி நடக்கிறானா இல்லையான்னு கர்த்தர் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மோசே வசனத்தின்படி விசுவாசத்தை காத்து கொண்டான். ஒரு நாள் வந்துச்சு, என்ன வந்துச்சு? அந்த வசனம் அவனை புடமிட்டு அவன் அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆயிட்டான். தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய விசுவாசத்தில் அவன் பாஸ் ஆயிட்டான் வரும்போது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். பாருங்க, கட்டி வச்சிருந்தாங்க, ஜெயில இருந்தான், கட்டவிழ்க்க சொன்னான். ஜெயில இருந்து அவனை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ஜனங்களின் அதிபதி, பாருங்க, ஜனங்களுக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறான், அங்க ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து அவனை விடுதலை பண்றாரு. இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க, 21வது வசனத்துல தன் பிரபுக்களை, தன்னுடைய பிரபுக்கள்னா தனக்கு அடுத்த அதிகாரிகளா இருக்கிற அதிகாரிகளை இந்த யோசேப்பு தன்னுடைய மனதின்படி கட்டவும், அவனை கட்டுப்பட்டிருந்தான் ஒரு நாள் யோசேப்பு, இப்ப கட்டுவதற்கான அதிகாரத்தை பெற்றவனாக அவன் மாறி விடுகிறான். அப்ப தேவன் அதற்கான காலத்தை வைத்திருந்தார். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஒரு நாள் ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலை ஆக்க வேண்டியது இருந்தது. இப்போது இந்த யோசேப்பு தன்னுடைய ஏத்தினுடைய எல்லா ஆஸ்திக்கும் அதிபதியாக மாற்றப்பட்டார். அப்படின்னா என்ன அப்படின்னா, பாடுகளை அனுபவிப்பது என்பது தேவனுடைய சித்தம். ஒருவேளை நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அவன் எகிப்தினுடைய அதிபதியாக மாறினான். நம்ம எதிர்பார்க்கிறது இந்த உலகத்துல நம்ம அதிபதியா மாறுவோம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். கர்த்தர் மாற்றினால் சந்தோஷம், அல்லையான்னு சொல்லிடுவோம். ஆனா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான்னு வெளிப்படத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மளும் ஆட்சி செய்ய போகிறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அதே சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்து. ஆனால் அதுவரைக்கும் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப இன்னொரு பேசேஜை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், இந்த முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கல, அதை அப்படியே நான் விட்டுறேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அப்படியே அதை திருப்பி பாருங்க. அந்த 10 வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மோசேயினுடைய காலத்தில் இருந்த மக்கள் அவர்கள் அவிசுவாசமாக நடந்து கொண்டதனுடைய நடக்கைகளை பற்றியும் அதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட தண்டனைகளை பற்றியும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக, திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள், இவைகள் எல்லாம் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு சம்பவித்தது. எக்ஸாம்பிள் என்ன? நம்ம கவனமா பார்க்க வேண்டியது, நம்ம எப்படி விசுவாசத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அவிசுவாசம் உள்ளவர்களாக நம்ம நடந்துகிட்டா அந்த எக்ஸாம்பிள் இல்லைன்னா அந்த மாடல், சரியா, அதான் நமக்கு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். விசுவாசத்துக்கு சாய்ஸஸ் இருக்கு, டெசிஷன் மேக்கிங் இருக்குது. இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து எப்போ ஈஸியா இருக்கும்னா, நம்ம மெச்சூர் ஆகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறி இருக்கும். இந்த எச்சரிப்பை பத்தி சொல்லிட்டு சேர்த்து ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நம்ம தான் அது நிற்கிறவன், நம்மளால யோசித்துட்டு இருக்கோம் இல்லையா, விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது. ஓகே, நம்முடைய பைபிள் ஸ்டடி இங்க முடிச்சிடலாம். நம்ம மோசேயினுடைய காலத்துல என்ன நடந்ததுங்கிறத 2 பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம யோசுவா, எரியோ, ராகாப் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். வேகமாக அதை அந்த ஆக்கியோன் கொண்டு போயிருப்பாரு. இதை நம்ம வந்து அடுத்த ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நான் கொஞ்சம் வேகமாவே பேசியிருக்கிறேன், 2 ஸ்டடியா பேசியிருக்கிறேன். இதுல நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருந்தது. நான் இந்த வீடியோவை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்க் கொடுத்துருவேன். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருக்குமானால் தயவு செஞ்சு இன்னொரு கொஞ்சம் பொறுமையா கேட்டு பாருங்க. இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய பைபிள் ஸ்டடியை இன்னைக்கு இங்க முடித்திடலாம். நான் இங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜெபித்து முடிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கிறேன்.